ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னியோட 4th வீக். இன்றைக்கி சண்டே, டே 22 ஆகுது. இன்றைக்கி எழுந்தோடனே வெயிட் செக் பண்ணும்போது நமக்கு 68.4 கிலோகிராம்ஸ் வந்து நான் இன்றைக்கி இருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்னுடைய சமையல் தான். எல்லாமே எங்கள் அத்தை செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. சாப்பாடுக்கு அரிசி கழுவி வச்சுட்டு, சிக்கன் கழுவி வச்சுட்டு, அப்புறம் 65க்கும் மசாலா எல்லாமே போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம போயிட்டு அதை கிரேவி வச்சுட்டு 65 பொரிச்சிட்டு சாதம் வடிக்கிறது, இது மட்டும் தான் என்னுடைய வேலையாக இருந்தது இன்றைக்கி. ஸோ வந்தோடனே அந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி கிரேவி வைக்கேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் போட்டுக்கிட்டேன், சோயா சாஸ் போட்டுக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன், அப்புறம் சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துகிட்டு அதோட சீட் எடுத்துகிட்டு அதையும் லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பையும் அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வந்து மசாலா போட்டு ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு ½ அன் ஹவர் வந்து நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் ரெண்டுமே சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் வந்து பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாமே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி நான் ஆட் பண்ணிப்பேன். அதோடய ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீளமாக மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் அந்த இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது வதங்கிட்டு இருக்க சைட் பை சைட் கேப்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்கிறதுக்காக நட்ஸ்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு 3 தக்காளி அதையுமே நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு ½ டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வந்து அங்கே போட்டு ஊற வச்சுருக்கோம். அப்புறம் மசாலாவும் குழம்புக்கு வீட்டுக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மசாலாவில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் செட்டாக வச்சுருந்த அந்த சிக்கனை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு சிம்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும் அப்படின்றனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடையில பசித்த மாதிரி இருந்துச்சு, சாதம் அதுக்குள்ளே வடிச்சிட்டேன். ஸோ அந்த சாதம் வடித்து தண்ணி குடிச்சிக்கிட்டு அடுத்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சைட்லேயே வந்து சிக்கன் 65யும் பொரிக்கிறதுக்கு அதுவும் இது பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நமக்கு வந்து குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவிட்டு ஒரு ½ ஸ்பூன் போல் பெப்பரும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆன உடனே டக்குன்னு சாப்பாடை போட்டு சாப்பிட்டாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானாக செஞ்சு நானாக சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து வெளியே போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அது வந்து ஷார்ட்ஸில் போடலாம் அப்படின்றதுக்காக ஒரு குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா அகைன் அதே போத்தீஸ் தான் போகிறோம். அன்றைக்கி வந்து பாப்பாக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செட் ஆகலான்னா வேறு கடைக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் அங்கேவே ரொம்ப சூப்பராகவே கிடச்சிருந்தது. ஸோ அங்கேயே வந்து எல்லாம் தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு போனோடனே மென்ஸ் செக்ஷன் தான் போனோம். இங்கே போனோடனே என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் காட்டுறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்து தேடி ஒரு 3 மணி நேரமாக தேடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்புறம் வந்து ஷர்ட்டு, பேண்ட்டு எல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ட்ரெஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்.
ஆனால் எடுக்கணுன்ற ஐடியாவில் சும்மாவாவது போய் பார்க்கணும், செட் ஆச்சு ஏதாவது கம்மியாக ஏதாவது ஆஃபர் மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அதனால் இவங்கள அவசரப்படுத்திகிட்டே இருந்தேன். ஆனாலும் ஆள் அசரவே இல்லை. பொறுமையாக பார்த்து லாஸ்ட்டாக ஒரு சட்டை பேண்ட்டு தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முடிச்சுட்டு எனக்கு போய் ட்ரெஸ் பார்க்கலான்னு போனேன். ஆனால் ட்ரெஸ்ஸை பார்க்காம நேராக இந்த செக்ஷனுக்கு நான் வந்துட்டேன் ஆக்சஸரீஸ் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தா குட்டி குட்டியாக க்யூட்டாக கிளிப்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பாப்பாவுக்கு ஏதாவது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு 1, 2 எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இங்கே எனக்கு என்னவோ கிளிப்ஸ்லாம் பார்க்க கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நான் வீட்டில் எப்போவுமே கொண்டை தான் போட்டுட்ருப்பேன். அதனால் எனக்கு பன் போடுற கிளிப்ஸ் நான் பார்த்தேன். அது என்னென்னா, நான் எப்போவும் ஒரு 10, 20 ரூபாய்க்கு வாங்குவேன். இங்கே என்னென்னா 150, 180 ரூபான்னு போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருந்தால் பிடிக்காது, முடி சிக்கிக்கும். அதனால் எந்த மாதிரியும் சர்க்கிளாக இல்லைன்னா ஸ்கொயராக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ப்ளெயினாக பார்த்து எடுத்துட்டேன். அந்த மாதிரி ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்துகிட்டு அடுத்து என்னலாம் இருக்குது அப்படின்னு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். அது என்னலாம் நீங்களும் அப்படியே பாருங்கள். அப்புறம் அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேவையானதெல்லாம் பொறுக்கி எடுத்து வாங்கிட்டேன். அப்புறம் நேராக போய் ட்ரெஸ் செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போன உடனே இந்த ஒரு குட்டியாக ஒரு இது பாஸ்கெட் மாதிரி வச்சு அதுக்குள்ளே குவாட் செட்ஸ் எல்லாமே 450, 430 அந்த மாதிரி ரேஞ்சில் சம்மருக்கு ஏற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து நான் ட்ரையல் பார்த்தேன். ஆனால் எனக்கு என் சைஸில் எடுக்கும்போது அந்த இடுப்புக்கிட்ட 2 சைடும் பேக்கெட் வச்சனால ஒரு மாதிரி அசிங்கமாக தொப்பை மாதிரி தெரிஞ்சுதா. அதனால் நான் ட்ரையல் பார்த்த எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ மட்டும் பார்த்தேன்ல, அது மட்டும் தான் லூஸாக இருந்தது. அது மட்டும் தான் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அது மட்டும் ரேட் இதெல்லாம் விட அதிகமாக இருந்தது. ஸோ அந்த ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எதுவுமே எடுக்கல. எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு செட் ஆகலை. அப்புறம் வீட்டுக்கு நான் என்னெல்லாம் வாங்கினேன், என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றத குயிக்காக ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதை அப்படியே பாருங்கள். அப்புறம் இவ்வளோ வாங்கினதுக்கு இந்த ஒரு டப்பா தான் நமக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்டாக கிடச்சிது. அது போக கூப்பனும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நைட்டுக்கு பிரியாணியும் சிக்கன் 65யும் வாங்கிட்டு வீட்டில் வச்சு சாப்பிட்டு அன்றைக்கி டே எண்ட் ஆயிடுச்சு. வேறு எதுவுமே பண்ணல, ஒர்க் அவுட்லாம் பண்ணவே இல்லை.
அப்புறம் வந்துட்டு இது நெக்ஸ்ட்டு மண்டே டே 23 ஆகுது. இன்றைக்கி வந்துட்டு வெயிட் செக் பண்ணும்போது 68.9 கிலோகிராம்ஸ் வந்து நான் இன்றைக்கி இருந்தேன். அதுக்கப்புறம் எந்திச்சு வந்ததுக்கப்புறமா சோறு வடித்த தண்ணி இருக்கும்ல, அது குடிச்சிக்கிட்டேன். ஏன்னா பசிக்கும் உடனே. சாப்பாடு லேட்டாக தான் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் ரெடி ஆனவுடனே உருளைக்கிழங்கு பொரியலும் ரசமும் வச்சு சாப்பிட்டு நைட்டுக்கும் ரைஸ் தான் கொஞ்சமாக சாப்பிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒர்க் அவுட்டை வந்து இன்றைக்கி ஒரு வழியாக நான் கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தானே ஆரம்பிக்கிறோம். அதனால் எதுவும் எங்கேயும் பிடிச்சிக்கக்கூடாதுன்னு பண்ணேன். ஸோ இன்றைக்கி மண்டேக்கான ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஒரு 40 மினிட்ஸில் நடக்கலை. 30 இல்லை 35 தான் நடந்திருப்பேன். இப்போ வந்து 12 ஆக போகுது. அப்புறம் நான் நடந்த ஸ்டெப்ஸ்லாம் காணாமல் போயிடும். அதனால் நான் இப்போவே ஸ்டெப்ஸ் வந்து காட்டிடுறேன். டைம் வந்து 11:56 ஆகுது. ஸ்டெப்ஸ் வந்து 6165 ஸ்டெப்ஸ் வந்து நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 2 வீக்ஸாக 1 வீக் வந்து கரெக்டாக பண்ணேன். 2 வீக்ஸாக என்னால் வந்து உடம்பு சரியில்லாமல் ஃபீவர்னால் எதுவும் பண்ண முடியல. இந்த வீக் வந்து இது வந்து நம்மளோட 4th வீக்கில் இருக்கிறோம். இந்த வீக்கும் அப்படி தான் இருக்குது. உடம்பு சரியில்லாமல் இல்லை. இந்த வீக்கில் ஒரு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. வீட்டில் கெஸ்ட்லாம் இருப்பாங்க. நாளையிலேருந்தே என்னால் நடக்க முடியுமான்லாம் தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு. அழகாக நேற்று கூட நடந்துக்கலாம். ஆனால் நேற்று வெளியெல்லாம் போயிட்டு வந்தனால என்னால் முடியலை. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்ட்டு நான் இன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்போம், முடிஞ்ச அளவு எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணிடணும். ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கஷ்டப்பட்டு சொல்ல முடியாது. உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நல்லா இறங்கிட்டு வந்துச்சு. 68.2 வந்துருச்சு. இன்னும் 67 நான் ஒரு டைம் கூட தொட்டு பார்க்கல. எப்படியாவது 67 வந்துடும் நினச்சேன். ஆனால் அந்த உடம்பு சரியானோன்னு ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்க ஆரம்பித்து நிறைய சாப்பிட்டு மறுபடியும் 69 கிட்ட கொண்டுட்டு வந்து நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். எப்படியாவது குறைக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயாவது கொஞ்சமாவது குறைச்சி ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஓரளவாவது நல்லா போடணும்னு நினச்சேன். ஆனால் முடியாது போல். சரி, நம்ம ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்க போது. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது டியூஸ்டே டே 24 ஆகுது. இன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு எல்லா கிளிப்ஸும் எடுத்தேன். நேற்று உள்ள ரசம் வச்சுட்டு கொஞ்சமாக கருவாட்டு தொக்கு, சிக்கன் 65லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கல. இன்றைக்கி ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல. அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு கெஸ்ட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறதுல வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டோம். சும்மா ரீல்ஸ்லாம் எடுக்கலாம். இதான் எங்களோட ஃபஸ்ட்டு ரீல்ஸாக இருக்க போது. இது ஷார்ட்ஸ்லாம் எப்படியும் அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள். அதுக்காக கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். எங்களுக்குலாம் யாருக்குமே ஆட தெரியாது. சும்மா ஏதோ ஏனோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவு நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் கிட்ஸ் அவங்க தனியாக ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஃபுல்லாக பிஸி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எந்த கிளிப்ஸுமே எடுக்கலை. இந்த வீக் இவ்வளோ தான். இதோடு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இனிமேல் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீக்கில் பாதியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்குமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து பிஸியாக தான் இருக்க போகுது. ஓகே, நீ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.